இந்தியாவின் மொத்த மழையில் சுமார் 75% மழை ஒரே ஒரு பருவக்காற்றால் கிடைக்கிறது என்றால் நம்புவீர்களா? அந்த பருவக்காற்று என்ன? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். மான்சூன் என்ற சொல் அரபு மொழியின் மோசிம் என்ற சொல்லிலிருந்து வந்தது. இதோட பொருள் பருவகாலம். கோடையில் தென்மேற்கிலிருந்தும் குளிர்காலத்தில் வடகிழக்கிலிருந்தும் வீசும் இந்த காற்றுதான் நமது இந்திய விவசாயத்தின் உயிர்நாடி. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை நீடிக்கும். கடலில் இருந்து இந்திய நிலப்பகுதியை நோக்கி வீசும். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும். நிலத்தில் இருந்து கடல் பகுதியை நோக்கி திரும்பி வீசும். இந்தியாவில் 4 பருவங்கள்: குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை. இந்தியாவின் முக்கிய மழை பருவம் தென்மேற்கு பருவமழை. தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவின் தென்முனையை அடைந்ததும் 2 கிளைகளாக பிரிகிறது. அரபிக்கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதி பலத்த மழையை தருகிறது. வங்காள விரிகுடா கிளை வடகிழக்கு இந்தியாவில் கனமழையை தருகிறது. இந்தியாவின் மொத்த மழையில் 75% கிடைப்பது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில்தான். உலகில் மிக அதிக மழை பொழிவு பெறும் பகுதிகளில் ஒன்றான மோசின்ராம் மேகாலயாவில் உள்ளது. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசுவது வடகிழக்கு பருவக்காற்று. வங்காள விரிகுடாவில் உருவாகும் புயல்களும் தமிழ்நாட்டிற்கு மழையை தருகின்றன. இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.